கிறிஸ்துவுக்குள்ளாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினாலும் கிருபையும் சத்தியமும் சமாதானமும் உண்டாவத என்ற வாழ்த்துதலை கொண்டு இந்த மகத்தான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றி எடுத்துக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கூட நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காயின் மற்றும் ஆபேல். காயினுடைய பலி மற்றும் ஆபேலுடைய பலி, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:1. ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவர் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றான் என்றான். ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலில் ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தோடனே இங்கே தேவன் ஆதாமை பற்றி சொல்றாரு. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:2 வாசிக்கலாம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். ஆமாம் அன்பு சகோதர சகோதரியே, இங்க ஆபேல் பிறந்துட்டாரு, காயின் பிறந்துட்டாரு. உடனடியாக 2 பேரும் பிறந்துட்டாங்க. ஆனால் இவங்க என்ன வேலையை செய்கிறாங்கிறது வசனம் டைரெக்டாக போயிருச்சு. இவங்க இடைப்பட்ட காலத்தை பற்றி எங்கும் பேசலை. அதாவது இவங்க என்ன வேலை செய்கிறாங்க, எந்த பலியை செலுத்துகிறாங்கன்னு அதுக்கு டைரெக்டாக போயிருச்சு. அதை குறித்து பார்க்கலாம். அன்பு சகோதர சகோதரியே, காயின் பிறந்துட்டார், ஆபேல் பிறந்துட்டார். இவங்க டைரெக்டாக வேலை செய்கிறாங்க. என்ன வேலைன்னா வாசிக்கலாம். ஏசாயா 34:16 வாசிக்கலாம். அதில் சொல்கிறாரு, ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்படி என்றால் இதற்கு ஜோடியான வசனம் எங்கேயோ இருக்குது. இதற்கு தேவையான நிழலும் பொருளையும் தேவன் இதற்குள்ளேயே வச்சிருக்காரு. இதற்கு ஜோடியான வசனமும் இருக்குது, இதற்கு தேவையான நிழலும் இருக்குது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:3 வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். 4:3 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:3. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆமாம் அன்பு சகோதரர்களே, அப்படி என்றால் எந்த நேரத்தில் காயினும் ஆபேலும் இந்த பலி செலுத்திக்கிறாங்க? காயினும் ஆபேலும் பலி செலுத்துறாங்க. இது எந்த நேரத்தில் செலுத்துறாங்க? ஒரு கேள்விதான். ஆபேலும் காயினும் பலி செலுத்துறாங்க தேவனுக்கு. இவங்க எந்த நேரத்தில் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லலாம்? அறுவடை நேரம். இந்த அறுவடை நேரத்தில் தான் காயினும் ஆபேலும் இந்த பலியை செலுத்துறாங்க. ஏதோ ஏனோ தானோ நாட்களில் அல்ல, நல்ல அறுவடை நேரம். அவங்களுக்கு நல்லா அந்த வயசு தெரிஞ்சிருக்குது, அந்த வாலிப வயசுல தெரிஞ்சுக்குது எந்த நேரத்தில் பலியை செலுத்தினா தேவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நல்ல அறுவடை நேரத்தில் தான் காயினும் ஆபேலும் இவங்க 2 பேர் பலி செலுத்துறாங்க. அன்பு சகோதரர்களே, சரி, ஆபேல் எதை பலி செலுத்தினாரு? ஆபேல் எது செலுத்தினாரு? ஆபேல் ஆடை செலுத்தினாரு. ஆடை தான் செலுத்தினாரு. ஆபேல் எதை செலுத்தினாரா? ஆடை செலுத்தினாரு. ஆட்டுக்குள் இருக்கிற கொழுமையான பொருட்களை செலுத்தினார். அதை ஆடை வெட்டி ஆட்டுக்குள் இருக்கிற கொழுமையான பதார்த்தங்களை எங்கே கொண்டு போறாருன்னா தேவனுக்கு பலியாக போடுறாரு ஆபேல். இதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் கூட பார்க்கலாம். ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டை வெட்டி ஆட்டுக்குள் இருக்கிற கொழுமையான பொருட்களை போய் தேவனுக்கு பலியாக போடுவாங்க. இதை தான் ஆபேல் கரெக்டாக செஞ்சிருக்காரு. காயின் என்ன பண்ணிருக்காருன்னா நிலத்தில், அதாவது காய்கறிகளை கொண்டு போய் தேவனுக்கு பலியாக செலுத்திக்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:4 வாசிக்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்க ஆபேலையும் காயினையுமே ஆபேல் அங்கீகரிக்கிறார். ஆபேலுடைய பலியை ஏன் காயினுடைய பலி அங்கீகரிக்கல? ஒரு கேள்விதான். ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கிறார், ஏன் காயினுடைய பலி அங்கீகரிக்கல கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? அதான் முதல்ல அவர் யாரை தான் அங்கீகரிக்கல? காயினவே அங்கீகரிக்கல. முதல்ல காயினை தான் அங்கீகரிக்கல. அதுக்கப்புறம் அவர் பலி அங்கீகரிக்கல. ஆபேலை அங்கீகரிச்ச நிமித்தம் தான் அவருடைய பலியும் தேவன் அங்கீகரிச்சான். வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:5 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, முதலில் தேவன் இங்க யாரை அங்கீகரிக்கலாம்? காயினவே அங்கீகரிக்கல. காயினவே முதல் அழிக்க. சரி, இந்த கேள்வி நம்ம மனதில் வைத்துக் கொள்ளலாம். ஆபேலுக்கும் காயினுக்கும் தேவனுக்கு பலி செலுத்தணும் என்று அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சா? ஆபேலுக்கும் காயினுக்கும் பலி செலுத்தணும் அப்படின்னு இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. அப்ப நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படாம இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இவங்களுக்கு யார் சொல்லியிருக்கணும்? ஆமா, கண்டிப்பாக இவங்களுக்கு யாரு சொல்லியிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி தேவனோடு யார் இருந்தாங்கன்னா ஆதாமும் ஏவாளும் தான் இருந்தாங்க. இவங்க ஏதேன் தோட்டத்தில் நடந்த அனைத்து விஷயமே யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா, ஆபேல்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, காயின்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. 2 பேர்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்களா இல்லையா கேட்டால் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு கூட நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம்னா, அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவை பற்றி ஒரு விஷயத்தை சொல்றாரு. தீமோத்தேயு சத்தியத்தில் உறுதியாக நிற்பதற்கு யார் காரணம்? தீமோத்தேயு குறித்து ஒரு சின்ன விஷயத்த சொல்றாரு. தீமோத்தேயு சத்தியத்தில் வேறுண்டு நிற்கிறதுக்கு யாரு காரணம் சொல்றாரு பாத்தீங்களா? தீமோத்தேயு 1:2 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:2. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 2:5 வாசிக்கலாம் சிஸ்டர். 2:1:5. 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. சிஸ்டர் 2:5 அது தீமோத்தேயுல நானே வாசிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனியலுக்குள்ளும் இருந்தது. அப்ப தீமோத்தேயுக்கு எப்படி விசுவாசம் வந்திருக்கும்? தீமோத்தேயுடைய பாட்டி யாருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க தேவனை பற்றி? தன்னுடைய மகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க தேவனை பற்றி எவ்வளவு மகத்துவம் உள்ளருன்னு தேவனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே போல தீமோத்தேயு அம்மா யாருக்கு சத்தியத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க? தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய விசுவாசத்துல இருந்தான்னு பவுல் இங்க அவரை குறித்து சாட்சி சொல்றாரு. அப்ப ஆதாமும் ஏவாளும் யாருக்கு சொல்லியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஆபேல்ட்டையும் சொல்லியிருப்பாங்க, அன்பு சகோதர சகோதரிகளே, காயின்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயத்தையும் அனைத்தையுமே சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, நாங்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தோம், சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தோம், தவறு செஞ்சோடனே தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. உடை இல்லாமல் இருந்தோம், தேவன் ஒரு ஆட்டை அடிச்சு அதோட தோலை எங்களுக்கு உடையாக கொடுத்தாருன்னு நடந்த அனைத்து சம்பவமே யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? ஆபேல்ட்டையும் சொல்லியிருப்பாங்க, காயின்ட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் இங்க தீமோத்தேயு சொல்றாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் இன்னொரு வசனம். எலியாவுடைய பலியை குறித்து நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:38 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆமாம் அன்பு சகோதரர், இந்த எலியாவுடைய பலியை பற்றி எப்படி பார்த்தோம்னா, ஆபேலுடைய பலியை தேவன் எப்படி அங்கீகரிச்சுப்பாருன்னா இப்படிதான் அங்கீகரிச்சிருப்பாரு. ஏன்னா ஆபேல் பலி செலுத்திருப்பாரு. ஆபேல் பலி செலுத்தினாருக்குள்ள அது எப்படி அங்கீகரிச்சிருப்பாரு? அது அப்படி எப்படி காயினுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆபேலுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, எலியாவுடைய பலி தான் ஒரு உதாரணம். வானத்திலிருந்து ஒரு அக்கினி அந்த விறகுகளையும் அந்த கட்டைகளையும் மண்ணையும் பட்சித்து போயிருக்கும். இப்படித்தான் ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரிச்சிருப்பாரு. இதை யார் பார்த்திருப்பாங்க? 2 பேருமே இருந்திருப்பாங்க. எலியா பலி செலுத்தினோடனே எப்படி அக்னி பட்சித்து போட்டுச்சோ, அதே போல ஆபேலுடைய பலியை பட்சித்தோடனே காயினும் பார்த்திருப்பாரு, இது ஆபேலும் பார்த்திருப்பாரு. சரி, காயின் பார்த்துட்டு இது கம்முன்னு இருந்திருப்பாரா? அவர் அடுத்த அறுவடையில் என்ன பண்றாரு பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:3 வாசிக்கலாம். அது அடுத்த வரையில் என்ன பண்றாரு வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தில் கணிக்கைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, இது ஆபேலும் பார்த்திருப்பாரு, காயினும் பார்த்திருப்பாரு. காயின் பார்த்தா என்ன பண்ணிருப்பாருன்னா, அடுத்த அறுவடையில் என்ன பண்ணிருப்பாருன்னா மீண்டும் தேவனுக்கு பலி செலுத்தியிருப்பாரு. இப்ப என் பலி அவர் அங்கீகரிக்கல, இதுக்கு மேல அங்கீகரிப்பாருன்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் பலி செலுத்தினோடனே பலி அங்கீகரிச்சிருப்பாரா? அங்கீகரிச்சிருக்க மாட்டார். வாசிக்கலாம், ஆதியாகமம் 4:4 வாசிக்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமா, மீண்டும் யாருடைய காணிக்கை இங்க அங்கீகரிக்கிறார்னா ஆபேலுடைய காணிக்கை தான் அங்கீகரிக்கிறாரு. இந்த பலி செலுத்துற விஷயம் ஒரே நாள்ல நடந்திருக்காது. கண்டிப்பா இது தொடர்ந்து நடந்திருக்கணும்.
ஒரே நாள்ல ஆபேல் பலி கொண்டு போய் செலுத்தணும்னு தேவன் அங்கீகரிச்சோடனே இது காயின் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் இதோட முடிஞ்சிருக்காது. இதை தொடர்ந்து ஒரு 2-3 தாட்டினாச்சும் பலி செலுத்தி இருப்பாங்க. இந்த பலி ஆபேலுடைய பலி தேவன் அங்கீகரிச்சுட்டே இருந்ததுனால தான் காயினுடைய மனசுல கோபம் வருது. வாசிக்கலாம் அன்பு சகோதர சகோதரர்களே, ஆதியாகமம் 4:5 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்ப அவர் முகநாடியே வேறுபடுது. இதை அவர் பலியை பார்த்துட்டே இருக்கிறாரு, அவரோட பலி அங்கீகரிக்கப்படல, அவருடைய முகநாடி வேறுபடுது. ஏன் காயினுடைய பலியை அங்கீகரிக்கலன்னு அப்போஸ்தலர் பவுல் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறாரு. ஆபேலுடைய பலி அங்கீகரிச்சிட்டாரு, ஏன் காயினுடைய பலி அங்கீகரிக்கலன்னு இதை நன்றாக அப்போஸ்தலர் பவுல் புரிந்து இருக்காரு. எப்படின்னா வாசிக்கலாம். எபிரேயர்களுக்கு ஒரு நிருபத்தை அப்போஸ்தலர் பவுல் எழுதுறாரு, ஏன் ஆபேலுடைய பலி அங்கீகரிச்சான்னு. எபிரேயர்களுக்கு தான் முதலில் சத்தியம் கொடுக்கப்பட்டுச்சு, யூதர்களுக்கு தான் சத்தியம் கொடுக்கப்பட்டுச்சு. யூதர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த சத்தியம் யாருக்கு வந்துருச்சு? புறஜாதியர் மக்களுக்கும் வந்துருச்சு. அப்போஸ்தலர் பவுல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அந்த யூதர்கள் சத்தியத்தை ஏற்கல, அதனால புறஜாதியர்களுக்கும் சத்தியத்தை தேவன் கொடுத்துட்டாரு. வாசிக்கலாம் எபிரேயர் 11:1. அந்த வசனத்துல விசுவாசத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாரு. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஆமா, விசுவாசம் எப்படி இருக்குது? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அதனால் யார் நற்சாட்சி பெற்றார்கள்? வாசிக்கலாம், அதிலே கீழே வாசிக்கலாம் சிஸ்டர். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்டு பெற்றார்கள். ஆமா, இந்த விசுவாசத்தினால் யார் மிகப்பெரிய நற்சாட்சி பெற்றார்கள்னா முன்னோர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள். இவங்கெல்லாம் எப்படிதான் நற்சாட்சி பெற்றாங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் தான் காரணம். அப்ப ஆபேலுக்குள்ள இருந்தது என்னன்னா விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் அன்பு சகோதர சகோதரிகளே தேவன் பார்த்தாரு. காயின் கிட்ட இந்த விசுவாசமே இல்ல, ஆபேலுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்துச்சு. வாசிக்கலாம் அதிலே எபிரேயர் 11:4 வாசிக்கலாம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மென்மையாக பலியிலும் தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் காட்சி பெற்றான். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால் அவன் நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அப்ப ஆபேலுக்குள்ள இருந்தது என்னன்னா விசுவாசம் தான். காயினுக்குள்ள இந்த விசுவாசத்தை தேவன் எதிர்பார்த்தாரு, ஆனா அவரால் கொடுக்க முடியல. ஆபேல் கிட்ட இந்த விசுவாசம் இருந்துச்சு. வாசிக்கலாம் அன்பு சகோதர சகோதரே, ஆபேல் கிட்ட இருந்த விசுவாசம் எப்படியாப்பட்ட விசுவாசம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:6 வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப ஆபேல் கிட்ட என்ன இருந்துச்சுன்னா மிகப்பெரிய விசுவாசம் இருந்துச்சு. எப்படியாப்பட்ட விசுவாசனா, நான் கொடுக்கிற பலியை தேவன் அங்கீகரிப்பார் என்கிற மிகப்பெரிய விசுவாசம் இருந்துச்சு. காயினுக்குள்ள சந்தேகக்குறியான விசுவாசம் இருந்துச்சு. என்னுடைய பலியை ஏற்பாரா இல்லையா என்று சந்தேகத்துடன் தன் பலியை செலுத்தியிருப்பாரு. ஆனா ஆபேல் கிட்ட சந்தேகமே இல்லை, நான் கொடுக்கிற பலியை தேவன் கண்டிப்பா அங்கீகரிப்பார் என்கிற மிகப்பெரிய விசுவாசம் இருந்ததுனாலதான் ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரிச்சார். அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் ஆதியாகமம் 4:5. ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அதுல 7 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4. நீ நன்மை செய்தால் மென்மை இல்லையோ? நீ நன்மை செய்திருந்தால் பாவம் மசுபடியில் படித்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொண்டுள்ளாய் என்றார். ஆமாம் அன்பு சகோதரி, ஆதியாகமம் 4:7 சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றிக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வார். அப்ப ஆபேல் ஏதோ ஒரு நன்மையான விஷயத்தை செஞ்சிருக்காரு, காயின் அந்த நன்மையான விஷயத்தை செய்ய தவறிவிட்டார். அதுதான் இங்க விஷயம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு சொல்றாரு. நீ நல்லது செய்ப்பா, உன்னுடைய பலியை நான் அங்கீகரிப்பேன்னு சொல்றாரு. ஆனா ஆபேல் நல்லது செய்யல. அப்ப ஆபேல் நல்லது செஞ்சாரு, காயின் நல்லது செய்யல. அப்ப என்ன, ஆபேல் எப்படி நல்லது செஞ்சாரு?
அப்ப ஆபேலுக்குள்ள இருந்தது நம்மளுக்கு விசுவாசம்னு தெரியும். வாசிக்கலாம் ரோமர் 10:17 வாசிக்கலாம். அந்த விசுவாசம் ஆபேலுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு வாசிக்கலாம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமாம் அன்பு சகோதரர், ரோமர் 10:17 சொல்றாரு, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் சொல்றாரு. அன்பு சகோதரர், இந்த இதைத்தான் ஆபேல் கேட்டிருக்காரு. அப்ப எப்படி ஆபேல் இந்த விசுவாசத்துக்குள்ள இருந்தார்னா, ஆதாம் கிட்ட அனுதினமும் போய் தேவனை பற்றி கேட்டிருப்பாரு. தேவனை குறித்து எனக்கு அதிகமா சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்ட மகத்துவமானவர், எவ்வளவு வல்லமையுள்ளவர், எவ்வளவு நல்லவர்னு இந்த ஆபேல் போய் ஆதாம் கிட்ட கேட்டிருப்பாரு. ஆதாம் சொல்லியிருப்பாரு. இந்த நன்மை தான் காயினு கிட்டையும் தேவன் எதிர்பார்த்தாரு. காயினால கொடுக்க முடியல, ஆபேல் அந்த நன்மையை செஞ்சாரு. அன்பு சகோதர சகோதரி, வாசிக்கலாம். ஆபேலுக்குள்ள இருந்தது விசுவாசம். நம்மளுக்கு தெரியுது விசுவாசம் நாம எல்லோருக்குமே இங்க இருக்கும், எல்லாத்துக்குமே விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்குன்னு நீங்க சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். யூதா 1:20 சொல்றாரு. யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமாம் அன்பு சகோதரர்களே, விசுவாசம் எல்லாருக்குமே இருக்கும். இன்னைக்கு தேவனை பற்றி தெரியாத ஜனங்களுக்கு கூட தேவன் மேல விசுவாசமா இருப்பாங்க, கடவுள் மேல பக்தியா இருப்பாங்க. விசுவாசம் ஒவ்வொருத்துக்குமே இருக்கும். ஆனா அந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க சொல்றாரு. அப்ப விசுவாசம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, அது மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்கணும். விசுவாசத்துக்கும் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. விசுவாசம் எல்லாருக்குமே இருக்கும், கடவுளை தெரியாத ஜனங்க கூட விசுவாசிப்பாங்க, நம்புவாங்க. ஆனா மகா பரிசுத்தமான விசுவாசம் வசனத்தை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். வசனத்துக்குள்ள மட்டும்தான் மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதியாகமம் 4:7 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆமாம் அன்பு சகோதர சகோதரியே, சரி, எவனுடைய ஆசை இந்த காயினை பற்றி கொள்ளும்? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையே சொல்றாரு. அப்ப எவனோட ஆசை காயினை பற்றி கொள்ளும்? யாரோட ஆசை காயின் மேல பற்றி கொள்ளும்? முதல்ல மனிதனுடைய வீழ்ச்சிக்கு யார் காரணம்? சாத்தான் தான். அவனோட ஆசை தான் உன்னை பற்றி கொள்ளும் சொல்லி ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பான வார்த்தையை கொடுக்கிறாரு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்துருன்னு சொல்றாரு. ஒரு எச்சரிப்பான வார்த்தையை கொடுக்கிறாரு. அப்ப யாரோட ஆசை காயினை பற்றி கொண்டது? சாத்தானோட ஆசை தான் அவன் மேல முழுமையை பற்றி கொண்டது. ஏன் காயின் மேல சாத்தானோட ஆசை பற்றி கொள்ளணும்? ஒரு கேள்வி. ஏன் காயின் மேல சாத்தானோட ஆசை பற்றி கொள்ளணும்? காயின் பிறந்த உடனே அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஆதியாகமத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். காயின் பிறந்தவனே அவன் என்ன நினைச்சிருப்பான்? அந்த வித்து இவன் தான் நினைச்சிருப்பான். ஆனா ஆபேலுடைய பலியை அங்கீகரிச்ச நிமித்தம் அவன் யார் அந்த வித்து நினைச்சிருப்பான்? ஆபேலை தான் நினைச்சிருப்பான். அப்ப என்ன பண்றான்? காயினுடைய சிந்தைக்குள் புகுந்து காயினை கொலை செய்து வைக்கிறான். காயினையும் தன் வசம் திருப்பிட்டான். காயினை கொலை செய்து வைக்கிறான், காயினையும் தன் வசம் திருப்பிட்டான். அப்ப யாரோட ஆசை காயினை பற்றி கொண்டதுன்னா, சாத்தானோட ஆசை அவனை முழுமையாய் பற்றி கொண்டது. வாசிக்கலாம். 1 யோவான் 3:12 வாசிக்கலாம். 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டும். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவை இருக்கின்றன. ஆமாம் அன்பு சகோதரி, 1 யோவான் 3:12 சொல்லுது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரிகள் பொல்லாதைகளும் தன் சகோதரனுடைய கிரிகள் நீதியும் உள்ளவளா இருந்ததுனால அவனுடைய கிரியை எப்படி ஆயிடுச்சுன்னா பொல்லாதைகளா ஆயிடுச்சு. அவனே பொல்லாதனா ஆயிட்டான். அவனோட கிரியை எப்படி ஆச்சுன்னா ரொம்ப பொல்லாதைகளா ஆயிடுச்சு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:9 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, இங்க காயின்ட்ட கேட்கிறாரு. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அதுக்கு, என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியான்னு கேட்கிறான். சரி, காயின் பேசின இந்த வார்த்தை யார் பேசினா? முதல்ல
என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வார்த்தையை ஒருத்தர் பேசியிருக்காரு. ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காப்பாற்றுவதற்கு வைக்கப்பட்ட தூதன் யாரு? லூசிபர், சாத்தான் தான். அந்த வார்த்தையை இவனுடைய மைண்டுக்குள்ள போய் கேட்கறான், என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? அவன் எனக்கு என்ன யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றான். இங்க அந்த அவன் சிந்தைக்குள்ள புகுந்து அவன் பேசின வார்த்தை, இது சாத்தான் பேசின வார்த்தை தான். என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா, அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றான். வாசிக்கலாம், ஆதியாகமம் 4:10 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:10. ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உனக்கு சகோதரருடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்த என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமாம் அன்பு சகோதரங்க, தேவன் சொல்றாரு, நான் என்ன சகோதரனுக்கு காவலாளின்னு சொல்றேன். அதற்கு அவர், நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறதுன்னு சொல்றாரு. அப்ப ஆபேலுடைய ரத்தம் தேவனை போய் கூப்பிடுகிறது. அந்த அளவுக்கு இவர் பாவம் செஞ்சுட்டாரு காயின். வாசிக்கலாம், ஆதியாகமம் 4:11 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:11. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அதிலே 12 வசனம். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, இப்ப தேவன் நீங்க என்ன பண்ணிக்கிறா, ஒரு நியாய தீர்ப்பான தண்டனையை எங்க காயினுக்கு கொடுக்குறாரு. நீ இதுக்கு மேல நீ நிலத்தை பயிரிடும் போது அது உன் பலனை நீங்க கொடுக்காது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் என்று ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பான தண்டனையை யாருக்கு கொடுக்குறாருன்னா காயினுக்கு கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் வெளியே அனுப்புறாரு. வாசிக்கலாம், ஆதியாகமம் 4:13. ஆதியாகமம் 4:13. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்க காயின் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய சகோதரனை கொண்டுட்டாரு. கொண்ட உடனே தன்னுடைய தவறை கூட இங்க உணரல. அதாவது கடவுள் கொடுத்த இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிச்சுக்கணும், இந்த தண்டனையிலிருந்து நான் தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த தண்டனையை என்னால் சகிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா தன்னுடைய தவறை உணர்ந்தாரா கேட்டா தவறை அவர் ஒருபோதும் உணரவே இல்லை. வாசிக்கலாம், ஆதியாகமம் 4:14. ஆதியாகமம் 4:14. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, இங்க காயின் யாரை பார்த்து பயந்துருக்காரு? அதாவது என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவான்னு சொல்றாரு. அப்ப காயின் யாரை பார்த்து பயந்துருக்காருன்னா தன்னுடைய சகோதரரை பார்த்து தான் பயந்துருக்காரு. வாசிக்கலாம், ஆதியாகமம் 5:4 வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:4. இன்று என்னை ஆதாம் தேசத்து பெற்ற பின் 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆமாம் அன்பு சகோதரியா, ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றார். அப்ப இவங்களுக்கு என்னன்னா குமாரர்களும் பிறந்திருக்காங்க, குமாரத்திகளும் பிறந்திருக்காங்க. அப்ப இவங்க யாரை பார்த்தா பயந்துருக்காங்கன்னா இவரு காயின் கண்டிப்பா தன்னுடைய சகோதரை பார்த்தா பயந்துருக்காரு. வாசிக்கலாம், ஆதியாகமம் 5:5 வாசிக்கலாம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ஆமா, ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தார். அப்ப என்ன பண்ணா ஒரு ஏகப்பட்ட குழந்தைங்க பிறந்திருக்கலாம். அவங்கள பார்த்தா இவர் பயந்துருக்காரு. இன்னும் சில சகோதரர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆதாமை படைச்ச உடனே தேவன் என்ன பண்றாருன்னா அதே மாதிரி இன்னொரு திரும்பி படைச்சிட்டாரு. அவங்கள பார்த்து தான் இந்த யாருன்னா காயின் பயந்து போயிருப்பாரு. ஏன்னா அவங்க யாருன்னா விழுந்து போன தூதர்கள், அவங்கள பார்த்து இவர் பயந்துருப்பாரு கேட்டார். இல்ல, காயின் நீங்க யாரை பார்த்து பயந்தார்னா தன்னுடைய சகோதரர்கள். ஆபேலை கொன்னுட்டேன்னு தெரிஞ்சிருந்தா தன்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்க கொன்றுவாங்க. அதனால தான் இவர் பயந்து அந்த வார்த்தையை சொல்றாரு. சில பேர் என்ன சொல்றாங்களா, ஆதாமும் ஏவாளையும் படைச்ச மாதிரி இன்னொரு மனுக்குலத்தை தேவன் படைச்சிருப்பாரு, அவங்கள பார்த்தா இவர் பயந்திருப்பாரு. அப்படி இல்லை, தன்னுடைய சகோதரர் பார்த்தா இவர் பயப்படுறாரு. அன்பு சகோதர சகோதரிகளை வாசிக்கலாம், ஆதியாகமம் 4:15 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:5. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்கிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடும்படிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இங்க தேவன் ஒரு அடையாளத்தை போறார் காயின் மேல. அப்ப தேவன் என்ன அடையாளத்தை போட்டிருப்பாரு? காயின் மேல ஒரு அடையாளத்தை போறாரு. அவனை கண்டுபிடிக்க எவனும் கொன்று போடாதபடி அவன் மேல் ஒரு அடையாளத்தை போறாரு. அந்த அடையாளம் என்ன? காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டு அந்த தேசத்தை விட்டு அனுப்புறாரு, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடையாளம் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்?
இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. என்ன சொல்லலாம் வாசிக்கலாம். இதுக்கு கூட ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். யாரை பார்க்கலாம்னா அன்பு சகோதர சகோதரிகளே, மோசேயோடைய தங்கச்சி மிரியமை பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா மோசேயோட வார்த்தைக்கு ஒரு நேரத்தில் செவி கொடுக்காம போயிடுவாங்க. செவி கொடுத்து என்ன பண்ணா கலகம் மூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மிரியம் மேல போடப்பட்டது என்ன? ஒரு குஷ்டரோகம். ஏன்னா தேவன் வந்து சொல்லி எச்சரிப்பாரு, நீ மோசையோட வார்த்தைக்கெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க, முறுமுறுத்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தேவன் அவங்க மேல ஒரு நியாய தீர்ப்பான தண்டனையை கொடுப்பாரு. வாசிக்கலாம் என்னாகமம் 12:10. என்னாகமம் 12:10. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். ஆமாம் அன்பு சகோதரி, இங்க மிரியம் மேல போடப்பட்டது என்னது? ஒரு குஷ்டரோகம். அப்ப காயின் மேல ஒரு நியாய தீர்ப்பான தண்டனையை கொடுத்தார்ல, அது என்னன்னா கண்டிப்பா அது காயின் மேல போடப்பட்டது என்னன்னா ஒரு குஷ்டரோகம் தான். குஷ்டரோகத்தை போட்டு தான் அவரை வெளியே அனுப்பாரு. அவன் சபிக்கப்பட்டவன் என்று அவன் மேல ஒரு குஷ்டரோகத்தை போட்டு தான் தேவன் அவனை வெளியே அனுப்பாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தேவன் ஒரு மேல குஷ்டரோகத்தை வர வச்சுட்டாருன்னா அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் அன்பு சகோதரர். அதனால தான் பழைய ஏற்பாட்டுல இந்த பரிசேயர் சதிசேயர் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா குஷ்டரோகத்தை தேவனுடைய விரல் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இதை யாரால தான் குணப்படுத்த முடியும்னா மேசியாவால மட்டும்தான் குணப்படுத்த முடியும்னு நம்பிட்டு இருந்தாங்க. வசனம் வாசிக்கலாம். இதை கூட யோவானுடைய சீசர்கள் இயேசு கிறிஸ்துவின் வரக்குள்ள ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. லூக்கா 7:18 வாசிக்கலாம். லூக்கா 7:18. இவைகள் எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, அதிலே 19 வாசிக்கலாம் சிஸ்டர். 7:19. நீங்கள் இயேசுவிடத்திற்கு போய், வருகிற நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஆமாம் அன்பு சகோதரி, யோவான் ஸ்நானகன் அவன் சீசர் 2 பேர் அனுப்புற, நீங்க இயேசுவினிடத்தில் போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வர வேறு ஒருவர் நான் காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் வந்து 2 சீசர்களை அனுப்புறாரு. அதுல லூக்கா 7:20 சொல்றாரு பாருங்க. 7:20 வாசிக்கலாம். 7:20. அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானம் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அதுல 7:22 வாசிக்கலாம். அந்த 22. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கெட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தேர் எழுந்திருக்கிறார்கள், சரித்தருக்கு சுவிசேஷம் பிரசங்கிப்படுகிறது. ஆமாம் அன்பு சகோதரி, யோவானுடைய சீசர்களை யோவான் அனுப்புக்குள்ள யோவானுடைய சீசர்கள் வந்து இயேசுவினிடத்தில் கேட்கல போறாரு. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாய், நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் சொல்லிட்டாருங்க. இதை போய் இயேசு கிறிஸ்து இடத்துல யோவானுடைய சீசர்கள் வந்தாரு பார்த்தீங்கன்னா, இவங்க போய் யோவான்ட்ட அவர் போய் சொன்னார்னா கன்ஃபார்ம் யோவான் நினைச்சிருப்பாரு, ஆமா மேசியா வந்துட்டார், அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. குஷ்டரோகிகளை சுத்தமாகிறாரு. அப்ப இங்க காயின் மேல போடப்பட்டது என்னன்னா ஒரு குஷ்டரோகம் தான். அதைத்தான் இங்க ஒரு உதாரணமா நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆதியாகமம் 4:5 வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:5. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஆமாம் அன்பு சகோதர சோலை, காயின் மேல ஒரு அடையாளத்தை போறாரு. அப்படியே காயின் வந்து கர்த்தருடைய சந்ததியை விட்டு பிறப்பிட்டு ஏதேன் என்னும் கிழக்கு என்னும் தேசத்தில் போய் குடியிருக்காரு. அந்த தேசத்தை விட்டே போறாரு. அந்த தேசத்துக்கு போய் வேற தேசத்துல போறாரு. இதோட நம்ம காயினுடைய சம்பவம் நம்ம முடிஞ்சிருச்சு. ஏன்னா காயின் மேல போடப்பட்டது என்னன்னா ஒரு குஷ்டரோகம். அதனால தான் பழைய ஏற்பாடு காலத்துல இவன் வந்து என்ன நினைச்சாங்க, யூதர்கள்லாம் தேவனுடைய விரல் குஷ்டரோகத்தை சுத்தி இருந்தாங்க. இது இயேசு கிறிஸ்து மேசியாவால மட்டும்தான் குணப்படுத்த முடியும்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து வந்து குணப்படுத்தினார் அன்பு சகோதரர்களே. இதோட காயினுடைய சம்பவம் முடியுது. இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த காயின் மேல போடப்பட்ட அடையாளம் இதெல்லாம் என்னதாமா நம்மளுக்கு ஒரு திஷ்டாந்தமா சொல்லப்பட்டிருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த அனைத்து விஷயமே நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமாக நிழலாக சொல்லப்பட்டது. வாசிக்கலாம். ரோமர் 15:4 வாசிக்கலாம். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது.
ஆமாம் அன்பு சகோதரி, இது முன்பு எழுதுனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு படிப்பினையாக போதனையாக எழுதப்பட்டிருக்குது, நம்மளுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக அடையாளமாக எழுதப்பட்டது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2:11. 1 கொரிந்தியர் 2:11. மனுஷனான உள்ள ஆவியேற்றி மனுஷரில் எவன் மனுஷகுமாரர்களை அறியவான், அப்படி போல தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவகுமாரர்களையும் அறிய மாட்டான். ஆமாம் அன்பு சகோதரி, தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனை கூறிய அறிய மாட்டான். அதிலே வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2:12 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அதிலே 13 வாசிக்கலாம் சிஸ்டர். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமாம் அன்பு சகோதரர்களே, பவுல் சொல்றாரு, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியலோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். அப்ப பவுல் பிரசங்கம் பண்ணக்கூடிய பவுலுடைய காலத்துல என்ன பண்ணிக்கிறாருன்னா, இந்த ஆவிக்குரிய விஷயங்களை இப்ப நம்ம பார்த்தக்கூடியதெல்லாம் ஆவிக்குரிய விஷயம், இந்த ஆவிக்குரிய விஷயங்களை ஆவிக்குரியலோடு சம்பந்தப்படுத்தி காட்டுறாரு. ஆவிக்குரியலோடு சம்பந்தப்படுத்தி பேசுங்க என்று சொல்றாரு. எப்படி ஆவிக்குரியலோடு சம்பந்தப்படுத்த முடியும்னா, பழைய ஏற்பாட்டில் பலியை காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கல, ஆபேலுடைய பலியை அங்கீகரிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கல, ஆபேலுடைய பலியை அங்கீகரிச்சிட்டாரு. ஆபேல் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு மேய்ப்பனாக இருக்கிறார். ஆபேல் ஒரு ஆடு மேய்ப்பனாக இருக்கிறார். இதை சொல்லிட்டாவும் நமக்கு தெரிஞ்சிடும். புதிய ஏற்பாட்டில் ஒரு மேய்ப்பன் இருந்தார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி இருக்கார்? இயேசு கிறிஸ்துவ ஒரு நல்ல மேய்ப்பன். அப்ப ஆபேல் பழைய ஏற்பாட்டில் ஆடு மேய்க்கிறவரா இருந்தாரு. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறாரு. அப்ப ஆபேல் யாருக்கு நிழலா இருக்காருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, ஆபேல் இயேசு கிறிஸ்துக்கு நிழலா இருக்கிறாரு. ஆபேல் கொடுத்த பலி யாருக்கு அடையாளமாகுதுன்னா, அது கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்குது. ஆபேல் ஒரு ஆட்டை பலி செலுத்தினார் பார்த்தீங்களா, அது கிறிஸ்துவுக்கு நிழலாகுது. வாசிக்கலாம் எபேசியர் 5:2 வாசிக்கலாம். எபேசியர் 5:2. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமாம் அன்பு சகோதர சகோதரே, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுத்துட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த ஆடா இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஆடா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? ஆடுதான். அதுதான் யோவான் சாணம் சொல்றாரு பாருங்க. யோவான் 1:29 சொல்றாரு. வாசிக்கலாம். யோவான் 1:29. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்க இயேசு கிறிஸ்து ஆடலையா கேட்டா ஆமா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த தேவ ஆட்டுக்குட்டி தான். அதனால தான் யோவான் சொல்றாரு, இயேசு மறுநாளில் வருவது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு. அப்ப ஆபேல் இயேசு கிறிஸ்துவ குறிக்கும், அந்த ஆடு யாரை குறிக்கும்னா அது கிறிஸ்துவை குறிக்கும். ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான். இதுக்கு நம்ம ஒரு நிழலை பார்த்தா தான் புரியும், இதுக்கு நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஆபேல் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறாரு. ஆபேல் கொடுத்த பலி எதுனா கிறிஸ்துவை குறித்த ஆடு. இதுக்கு நம்ம ஆசாரிப்பு கூடாரத்தை கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும். ஆசாரிப்பு கூடாரத்துல நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் உண்டுன்னு பவுல் சொல்றாரு. அதை யாரை குறிச்சு சொல்றாருன்னா, யாரை குறிச்சு சொல்றாரு? இவரு நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு, ஆரோன். பழைய ஏற்பாட்டில் ஆரோன். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பிரதான ஆசாரியன் யாருன்னா ஆரோன். ஆரோன் வருஷந்தோறும் ஒரு ஆடை எடுத்து அதை வெட்டி அதோட ரத்தத்தை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவார். எதுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாருன்னா பாவ மன்னிப்பு வாங்கிட்டு வரதுக்கு போறாரு. இங்க ஆரோன் பழைய ஏற்பாட்டுல காலத்துல யாரை குறிக்குன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். ஆரோன் கொடுத்த பலி ஆடு யாரை குறிக்குன்னா அது கிறிஸ்துவை குறிக்கும். அதே புதிய ஏற்பாட்டில் நம்ம வரலாம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரத்தத்தை கொண்டு ஒரே ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் உள்ளே பிரவேசித்தார். போனார்களா இல்லையா? போனார். அப்ப ஆரோன் யாரை குறிக்குன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். ஆரோன் கொடுத்த அந்த ஆடு
கிறிஸ்துவை குறிக்கும். அதே போல இயேசு கிறிஸ்துவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவருடைய ரத்தத்தை கொண்டு ஒரு தடவை உள்ள பிரவேசிச்சிட்டாரு. அப்ப எகிப்துல கூட ஒரு ஆடு அடிக்கப்படும். அந்த ஆடு யாரு? எகிப்துல 10வது வாதியில ஒரு ஆடு அடிக்கப்படும். அந்த ஆடு யாரு? பஸ்கா ஆடாகிய கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கூட உபத்திரவங்கிற நெருப்புக்குள்ள போயிட்டு தான் வந்தாரு. அந்த ஆடை என்ன பண்ணுவாங்க? நெருப்புல போட்டு சுட்டு எரிப்பாங்களே இல்லையா? நெருப்புல போட்டு சுட்டு எரிப்பாங்க அன்பு சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த ஆடு யாருன்னா, ஆபேல் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். ஆபேல் கொடுத்த பலி ஆடு யாருன்னா அது கிறிஸ்துவை குறிக்கும். வாசிக்கலாம் இன்னொரு வசனம், மத்தேயு 3:14 வாசிக்கலாம். மத்தேயு 3:14. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். ஆமாம் அன்பு சகோதரர்களே, ஆபேல் இங்க எப்படி ஒரு நீதிக்குரிய பலியை தேவனுக்கு செலுத்தினாரோ, அந்த பலியை தேவன் அங்கீகரிச்சாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி வராரு இந்த பூமிக்கு? நீதிக்குரிய வேலையை தான் செய்ய வராரு. மத்தேயு 3:5 வாசிக்கலாம். மத்தேயு 3:5. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, ஆபேல் எப்படி ஒரு நீதிக்குரிய பலியை தேவனுக்கு கொடுத்தாரோ, இயேசு கிறிஸ்துவும் நீதிக்குரிய வேலையை தான் செய்ய இந்த பூமியில வராரு அன்பு சகோதர சகோதரிகளே. அப்ப ஆபேலை பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்தோம் அன்பு சகோதரர்களே. இப்ப காயினை பத்தி பார்க்கலாம். காயின் யாரால உண்டானவன்? பொல்லாங்கனால் உண்டானவன். காயினுடைய சிந்தைக்குள் யார் போயிட்டாங்க? சாத்தான் போயிட்டான். அப்ப காயின் யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? காயின் தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்னுட்டான். சகோதரனுடைய ரத்த பலிக்கு ஆளானா ஒரு அடையாளத்தை எடுத்துக்கிட்டு சுற்றி திரிந்தான். தன்னுடைய சொந்த சகோதரனை கொண்டு ஒரு அடையாளத்தை எடுத்து சுற்றி திரிந்தான். அப்ப காயின் யாரை குறிக்கும்? ஒரு கேள்விதான். காயின் யாரை குறிக்கும்? தன்னுடைய சொந்த சகோதரனை கொண்டுட்டான், ஒரு அடையாளத்தை சுமந்து கொண்டு தெருவா வீதி வீதியா சுத்த ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு தேசமே கொடுக்காம சுத்திக்கிட்டு இருந்தான். அப்ப காயின் யாரை குறிக்கும்? தன்னுடைய சொந்த சகோதரனையே கொண்டுட்டான் அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன கேள்விதான். அது யாரை குறிக்கும்? காயின் யாரை குறிக்கும்னா இஸ்ரேல் மக்களை தான் குறிக்கும். இயேசு கிறிஸ்து யாருக்காக இந்த பூமியில முதல்ல வந்தாரு? தன்னுடைய சொந்த சகோதரருக்காக வந்தாரு. ஏற்றுக்கிட்டாங்களா? இல்ல. அடிச்சு கொன்னது யாரு? இவங்க தான் அடிச்சு கொண்டாங்க. அதே போலதான் இங்க நிழல்ல பாக்குறோம். காயின் யாரை அடிச்சு கொள்றாருன்னா தன்னுடைய சொந்த சகோதரனை அடிச்சு கொள்றாரு. இங்க ஆபேல் எப்படி நீதிக்குரிய வேலையை செய்யறாரு, நீதிமானாகிறாரு. இயேசு கிறிஸ்து எந்த வேலை செஞ்சாரு? நீதிக்குரிய வேலையை செஞ்சாரு, நீதிமானா இருந்தாரு. அதனால தான் காயின் கொன்னான். அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவ அந்த பொல்லாத சிந்தையினால அடிச்சு கொன்னுட்டாங்க. யார? இயேசு கிறிஸ்துவை அடிச்சு கொண்டாங்க அன்பு சகோதர சகோதரிகளே. காயினை பாற்றி நம்ம பார்த்துட்டோம். காயின் யாருன்னா இஸ்ரேல் மக்களை தான் குறிக்கும். ஏன்னா அவங்களோட சிந்தை எப்படியாப்பட்ட சிந்தைனா பொல்லாங்கனால் உண்டான சிந்தை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்தத்தில் வந்தா அவருடைய சொந்தமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய சகோதரர்களுக்காக வந்தார் மீட்டெடுக்கணும். ஆனால் அவங்க ஏற்றுக்கொண்டாங்களா? அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அன்பு சகோதர சகோதரர்களே. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு 2 விஷயத்தை பார்க்கலாம். மத்தேயு 26:36 வாசிக்கலாம். மத்தேயு 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்சேமே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணமானவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. ஆமாம் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து அதாவது சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் எங்க போறாருன்னா கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவு நீங்க இங்க உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 26:37 வாசிக்கலாம். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அதுல 26:38 வாசிக்கலாம் சிஸ்டர். 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக தூக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழுந்திருங்கள் என்று சொல்லி. வாசிக்கலாம். 26:39 வாசிக்கலாம். அது 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமாம் அன்பு சகோதரே, மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகம்புறம் விழுந்து, என் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தம் சொல்றாரு.
அப்ப இயேசு கிறிஸ்து இந்த கெத்செமனே தோட்டத்துல போய் இந்த 3 முறை ஜெபிக்கிறாரு பாத்தீங்களா? எதுக்காக ஜெபிக்கிறாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் சிலுவைக்கு போயிடணும். ஏன் ஜெபிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பயந்துகிட்டாருங்களா? சிலுவையை பார்த்து பயந்துகிட்டாரா? சிலுவையில அறைய போறாங்கன்னு பயந்துகிட்டாரா? அவருக்கு வர பாட குறிச்சு அவர் பயந்துகிட்டாரா? ஒரு கேள்விதான். இப்ப போய் 3 முறை ஜெபிக்கிறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் சொல்றாரு. அப்ப எதை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க ஜெபிக்கிறாரு? அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பயந்தாரான்னு கேட்டா அவர் பயப்படவே இல்லை. அவருக்கு தெரியும் இந்த வேலையை செய்யத்தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக ஜெபிச்சார்னா, அவருக்குள்ள இருந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை குறிக்கும், மிகப்பெரிய மனத்தாழ்மையை குறிக்கும். இது ரெண்டையும் தான் குறிக்கும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இது என் சித்தம் அல்ல உம் சித்தம். அப்ப இந்த வேலையை நான் தவறுதலா செஞ்சிருந்தேன்னா இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க சொல்றாரு. அப்ப அவருக்குள்ள இருக்கிறது என்னன்னா, மிகப்பெரிய விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம் மற்றும் மிகப்பெரிய மனத்தாழ்மை. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பயந்துக்கவே இல்லை. வாசிக்கலாம், ஏசாயா 50:5 வாசிக்கலாம். ஏசாயா 50:5. ஏசாயா 50:5. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்காகவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆமாம் அன்பு சகோதரர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பயப்படவும் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபிக்கிறாரு பாத்தீங்களா? சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கூட அவர் பயப்படவே இல்லை, தைரியமா இருந்தார். அவர் ஏன் அந்த இடத்துல அந்த விஷயத்த சொன்னார்னா, அவருக்குள்ள இருந்த மிகப்பெரிய மனத்தாழ்மை தான். இந்த வேலையை செய்யறதுக்கு நான் பாத்திரவானான்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறாரு. நான் தப்பா செஞ்ச இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க தேவனே, என்னுடைய சித்தம் இல்லை, அது உம்முடைய சித்தம் சொல்றாரு. அவருக்குள்ள இருந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை குறிக்கும், அவளுக்குள்ள இருந்த மிகப்பெரிய மனத்தாழ்மையை குறிக்கும். அன்பு சகோதர சகோதரர்களே, வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:20. 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, ஆபேலுடைய பலியை நாம் பார்த்தோம். ஆபேலுடைய தேவன் அங்கீகரித்தாரா இல்லையா என்பதற்கு வானத்திலிருந்து ஒரு அக்னி பட்சித்து போயிருச்சு. அப்ப அங்கீகரிச்சுன்னு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்துவோடைய பலியை தேவன் அங்கீகரிச்சாரா இல்லையா என்பதுக்கு என்ன உதாரணம்? இந்த வசனம் தான் உதாரணம். கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். இயேசு கிறிஸ்துவோடைய பலியை தேவன் அங்கீகரிச்சாரா இல்லையா கேட்பதற்கு இந்த வசனம் தான் மிகப்பெரிய சாட்சி. இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியிலே நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர்னு மிகப்பெரிய மகத்துவம் உள்ள சாட்சி அப்போஸ்தலர் பவுல் இங்க சொல்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம். யோவான் 10:27 வாசிக்கலாம். யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஆமாம் அன்பு சகோதரி, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. யார் அந்த ஆடு? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் ஆண்டவராக இயேசு சொல்றார். யார் அந்த ஆடு? சபை வகுப்பார் தான் அந்த ஆடு. யார் அந்த 1,44,000 பேர் ஆகுறாங்களோ அவங்க தான் கிறிஸ்துவோடைய ஆடு. அதுதான் சொல்றாரு, என் ஆடுகள் என்னோடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட ஆடு யாருன்னா சபை வகுப்பாரு. 1,44,000 பேரு, அவங்க தான் அந்த ஆடு. அப்ப நாமளும் யாரு? ஆடுதான். இப்ப நாம ஒவ்வொரு யாருன்னா இந்த ஆடுகள் தான். சபை வகுப்புல இருக்கிற நாம ஒவ்வொரும் இந்த ஆடுதான். இப்ப நம்ம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குமா இல்லையான்னு நம்மளை நாமளே நிதானிச்சு பார்க்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரர்களே, யாக்கோபு 1:18 வாசிக்கலாம். யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். ஆமா, நம்மளை எதுல ஜனிப்பித்தாரா? சத்திய வசனத்தினாலே. இன்னைக்கு நம்ம எத்தனை வருஷம் ஆச்சு சபைய சத்தியத்தை கேட்டு? எனக்கு தெரிஞ்சு நான் சத்தியத்தை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இருக்கும். அதுலேயும் முழுமையா ஃபாலோ பிளஸ் கேட்டா நான் கேட்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 தான் கேட்டிருப்பேன். ஆனா எனக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப என்னை எதுல சத்திய வசனத்தினால் ஜனிப்பித்தார். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். சத்திய வசனத்தில் ஜனிப்பித்தா மட்டும்தான் இந்த வார்த்தையை நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஜனிப்பிக்காமலாம் சொல்ல முடியாது. சத்திய வசனால் நம்ம எப்படி ஜனிப்பித்தார்னு சத்தியத்தின்படி நம்ம வாழ்ந்தா, அந்த வசனத்தின்படி வாழ்ந்தா தான் இந்த வார்த்தையை நம்ம நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும். இல்லைன்னா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நம்ம தகுதியே இல்லை. அன்பு சகோதர சகோதரி, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16.
ஆனபடியினாலே நாங்கள் சேர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனாவது நாளுக்கு நாள் புதிக்கத்தக்கப்படுகிறது. ஆமாம் அன்பு சகோதர சகோதரர், 2 கொரிந்தியர் 4:14 சொல்றாரு, ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. அப்ப நம்மளுக்கு எந்த மனுஷன் தான் புதுப்பிக்கப்படணும்? உள்ளான மனுஷன் தான் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். இந்த வெளி தோற்ற மனுஷன் என்ன பண்ண, நாளுக்கு நாள் சாகணும், குறையணும். அப்ப நம்ம சத்தியத்துல இருக்கக்கூடிய நாம உள்ளான மனுஷனை புதுப்பிக்க கூடியவர்களா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய பலியும் தேவன் அங்கீகரிப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, ரோமர் 12:1 வாசிக்கிறான். ரோமர் 12:1 அதுல சொல்றாரு பாருங்க. ரோமர் 12:1, சகோதரி, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமாம் அன்பு அப்ப எது நாம செய்யறது புத்தியுள்ள ஆராதனை? இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. உங்க சரீரங்களை நீங்க அடக்கி ஒடுக்கி வாழணும். நீங்க தேவனுக்கு ஜீவ பலியா தன்னை நீங்க கொடுக்கணும். உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதுப்பிக்கணும். இப்படி நீங்க செஞ்சாதான் புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனை தான் செய்யணும்னு தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. அன்பு சகோதரர்களே, அதனால தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சத்தியத்தை கொடுக்கிறாரு. உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதுப்பிங்க. நீங்க இப்படி செஞ்சாதான் அது புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்றாரு. இப்படி செய்யாம நான் நாளுக்கு நாள் என் வெளியான மனுஷனை மட்டும் நான் வளர்த்திட்டு இருந்தேன்னா, உலக பிரபாரம் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அது சத்தியத்தின்படி வாழ முடியாது. அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த பலி தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அன்றைக்கு இந்த பலி தான் யாரு செலுத்தினார்னா, ஆபேலும் செலுத்தினாரு, இயேசு கிறிஸ்து இந்த பலி தான் செலுத்தினார். அன்பு சகோதர சகோதரர்களே, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:11 வாசிக்கலாம். 1 யோவான் 1:11. யோவான் 1:11. யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமாம் அன்பு சகோதரி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜனங்களுக்காக வந்தாரு, அவர் ஏற்றுக்கொள்ள. சரி, இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்தார்ல, ஆபேல் எந்த நேரத்துல பலி செலுத்தினார்னா, ஆபேலும் காயினும் அறுவடை நேரத்துல. அப்ப இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்தார்ல, அப்போ ஒரு அறுவடை நடந்துச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்தோடனே முதலாம் வருகையில ஒரு அறுவடை நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அவருக்கு கிடைச்ச ஆடுகள் யாரு? 12 அப்போஸ்தலர்கள். 12 அப்போஸ்தலர்கள் தான் அவருக்கு கிடைச்ச ஆடு. அவங்க என்ன பண்ணாங்க? நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனை தேவனுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிச்சாங்களா இல்லையா? அர்ப்பணிச்சு வாழ்ந்தாங்க. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரக்குள்ள மிகப்பெரிய அறுவடை 12 அப்போஸ்தலர்கள் அறுவடை பண்ணாரு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனை புதுப்பிச்சு தேவனுக்காக அர்ப்பணிச்சு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நாம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? இன்னைக்கு நாம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? 2ஆம் அறுவடையில் இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நாமளும் 2ஆம் அறுவடையில் தான் இருக்கிறோம். இப்ப நாமளும் அந்த நாளுக்கு நாள் புதுப்பிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அன்னைக்கு எப்படி சீசர்கள் தன்னுடைய பலியை தேவனுக்கு சுகந்த வாசனையா செலுத்தினார்களோ, இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு சுகந்த வாசனையா செலுத்தினாரோ, ஆபேல் எப்படி தேவனுக்கு சுகந்த வாசனையா செலுத்தினாரோ, அதே போல் நாமளும் சுகந்த வாசனையான பலியை செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வசனம் வாசிக்கலாம். முன்னொன்னு அப்போஸ்தலர் 3:22 வாசிக்கலாம். 3:22. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆமாம் அன்பு சகோதரி, இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ள. அதை தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவேன். அவருடைய வார்த்தையை கேட்காதவங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சகோதர மத்தியில தீர்க்கதரிசியா வந்தாரா இல்லையா? தீர்க்கதரிசியா வந்தார். அந்த தீர்க்கதரிசியோட வார்த்தையை கேட்டாங்களா? கேட்கல. அவரை பிடிச்சி கொன்னுட்டாங்க. அந்த தீர்க்கதரிசியோட வார்த்தையை அசட்டை பண்ணிட்டாங்க. அன்பு சகோதர சகோதரர்களே, வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:10. ஆதியாகமம் 4:10. அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, இங்க காயினை பத்தி பேசுறாரு. ஆதியாகமம் 4:10. அதற்கு என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது. தேவன் காயின்ட்ட சொல்லியிருப்பாரு, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு சொல்றாரு. காயின்ட்ட சொல்லக்குள்ள உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதுதான் சொன்னாரு. இஸ்ரேல் மக்களும் என்ன சொன்னாங்க ஒரு காலத்துல, காயின் சொல்றாரு உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதுப்பா சொல்றாரு. அப்ப இஸ்ரேல் மக்களும் ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி? மத்திய 27:25 வாசிக்கலாம். மத்திய 27:25 வாசிக்கலாம். மத்திய 27:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். ஆமாம் அன்பு சகோதரங்க, இங்க என்ன சொல்றாங்க, காயினுக்கு ஏன் இஸ்ரேல் மக்கள் அடையாளம் படுத்தணும் நீங்க சொல்ற பாருங்க. காயின் தன்னுடைய சொந்த சகோதரனுடைய ரத்த பலி ஏற்றுக்கிட்டாரு. இங்க இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு ஜனங்கள் எல்லாருமே இவனுடைய ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. காயின் எப்படி தன்னுடைய சகோதரனை கொண்டு ரத்த பலியை வாங்கிட்டாரோ, இவங்களும் தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கொண்டுபிட்டு அந்த ரத்த பலி எங்க மேல கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. வழி பெரியா வாங்கிட்டாங்க. அந்த ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக கொடுங்க அந்த ரத்த பலிய அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. அன்பு சகோதரர்களே, காயின் எப்படி தன்னுடைய சொந்த சகோதரனுடைய ரத்த பலி ஏத்தாரோ, அதே போல யூதர்களும் யாரு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சி கொண்டுட்டு இவருடைய ரத்த பலி எங்கள் மேலும் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த காயின் யாருக்கு நிழலா இருக்கிறாரு? இஸ்ரேல் மக்கள் தான் நிழலா இருக்கிறாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால தான் காயின் எப்படி அவருக்குன்னு ஒரு தேசமே இல்லாம சுற்றி திரிந்தாரோ, இஸ்ரேல் மக்கள் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க, கிபி 70 இஸ்ரேலுங்கிற தேசமே மேப்லயே இல்லாம போயிருச்சு, முடிச்சு கட்டிட்டாங்க. இஸ்ரேல் தேசமே ஒண்ணு இல்ல கிபி 70. அப்ப எப்பதான் உருவானுச்சு? 1948 தான் உருவானுச்சு. கிட்டத்தட்ட 2000 வருஷமா தேசம் மேப்ல இல்லாம போயிருச்சு. 2000 வருஷமா தேசமே இல்லாம போச்சு. ஏன்னா அந்த ரத்த பலியை ஏற்றுக்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவோட ரத்த பலி. அப்ப காயின் யாரை குறிக்கிறாரு? இஸ்ரேல் மக்களை தான் குறிக்கிறாரு. தன்னுடைய சொந்த சகோதரனுடைய ரத்த பலியை ஏற்றுக்கிட்டாங்க. கிபி 70 தேசமே இல்லாம போனுச்சு. 1948 தான் உருவானுச்சு. 2000 வருஷமா தேசமே இல்லாம சுற்றி திரிந்தாங்க. காயின் எப்படி தேசமே அவருக்குன்னு கொடுக்கப்படாம சுற்றி திரிந்தாரோ, அதே போல இந்த இஸ்ரேல் மக்களும் சுற்றி திரிந்தாங்க. அன்பு சகோதர சகோதரர்களே, அவங்க மேல கூட காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டு தேவன் அனுப்புறாரு, குஷ்டரோகத்தை. இன்னுமே சரி இஸ்ரேல் மக்கள் மேல ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை விட்டு அவங்களால வெளியே வர முடியல. அந்த அடையாளத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த அடையாளத்தை பத்தி தான் நாங்க வாழுவோம், அந்த அடையாளத்தை பற்றி பெருமையா பேசுங்க. அது என்ன அடையாளம்? நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வாசிக்கலாம், கலாத்தியர் 3:10 வாசிக்கலாம். கலாத்தியர் 3:10. கலாத்தியர் 3:10. சரி. நியாயப்பிரமாணத்தில் கிரியையாகிய யாவரும் சாபப்பட்டிருக்கிறவர்கள், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்காக அவைகள் நிலைத்திருந்தவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, பவுல் இதை புரிஞ்சுட்டு கரெக்டா சொல்றாரு. கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்காதவைகள் அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இன்னுமே இவங்க என்ன பண்ணுகிறாங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புதிதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றத்தான் இந்த பூமிக்கு வந்தாரு. அதை நிறைவேற்றினாரா இல்லையாங்கிட்ட நிறைவேற்றினாரு. ஆனா இவங்க இன்னுமே என்ன பண்ணுறாங்க, இந்த நியாயப்பிரமாணத்தின் படி தான் நாங்கள் வாழுவோம், இந்த நியாயப்பிரமாணம் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேசியாவாக அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த நியாயப்பிரமாணத்தின் படி தான் நாங்கள் வாழுவோம்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள். இன்னைக்கு நம்மளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லையா, அன்பின் பிரமாணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு அன்பின் பிரமாணத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. இஸ்ரேல் மக்கள் இன்னும் இந்த அழைப்புக்குள்ள ஏன் வர முடியலனா, இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் அவங்களுக்குள்ள மேல இருக்குது. அதனால தான் தேவன் அழைத்த பரம அழைப்புக்குள் அவங்களால வர முடியல. இந்த நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிட்டு இதை படிதான் நாங்க வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பின் பிரமாணத்தை விட்டுட்டாங்க. அதனால தான் அவங்க சபிக்கப்பட்டாங்க. அதனால தான் காயின் யாருக்கு நிழலா அவர் மேல என்ன அடையாளம் போடப்பட்டதுன்னா, ஒரு அடையாளத்தை போட்டு தேசத்தை விட்டு வெளியே அனுப்புறாரு. இன்னுமே சரி இவங்க அந்த அடையாளத்தை தான் வச்சுட்டு இருக்காங்க. எதை? அந்த நியாயப்பிரமாணம் என்கிற மிகப்பெரிய அடையாளத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அன்பு சகோதர சகோதரர்களே, வாசிக்கலாம். யோவான் 8:44. இன்னும் 2 வசனத்தை முடிச்சிடலாம். யோவான் 8:44. யோவான் 8:40.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார். ஆமாம் அன்பு சகோதரி, இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்கள் பார்த்தா சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனுக்குள்ள இல்லைன்னு சொல்றாரு. இன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்குள்ளே சத்தியம் இல்லை. சத்தியம் அவனுக்குள் இல்லாதனால் அவன் எடுத்து நிலையத்திருப்பான். அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கிறான்னு சொல்றாரு. அப்ப சாத்தான் எப்படி காயினுடைய சிந்தைக்குள் புகுந்தானோ அன்றைக்கே இஸ்ரேல் சிந்தைக்குள் சாத்தான் போயிட்டான். காயினுடைய சிந்தைக்குள் எப்படி சாத்தான் உள்ள நுழைஞ்சானோ அன்றைய தினத்துக்குமே இஸ்ரேலுடைய மக்களுடைய சிந்தைக்குள் யார் தான் போயிட்டாங்கன்னா சாத்தான் போயிட்டான். அதை தான் சொல்றாரு, நீங்கள் பொய்யினால உண்டானவங்க, உங்களுடைய பிதாவே பொய் தான்ப்பா சொல்றாரு. அவங்களுடைய சிந்தையை சொல்றாரு. அதாவது இஸ்ரேலுடைய மக்களுடைய சிந்தையை சொல்றாரு. காயின் சிந்தைக்குள் எப்படி காயினுடைய சிந்தைக்குள் எப்படி சாத்தான் போனாலோ இஸ்ரேல் மக்களுடைய சிந்தைக்குள் யாரு போயிட்டாங்கன்னா சாத்தான் போயிட்டான். அதனால தான் நீங்க பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கிறீங்க. உங்களுடைய சிந்தைக்குள் யாரு போயிட்டான்? சாத்தானே போயிட்டான் சொல்றாரு. இன்றைக்கு கூட அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாருன்னா இந்த யூதர்கள். அன்பு சகோதரர்களே, வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுல 2:5 வாசிக்கலாம் சிஸ்டர். ரட்சிக்கப்படுகிறவர்களையும் கெட்டு போகிறவர்களையும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கின்றோம். ஆமாம் அன்பு சகோதரர், 2 கொரிந்தியர் 2:5 சொல்றாரு, ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். அப்ப இந்த நற்கந்தம் எப்பதான் மணக்கும்? ஒரு சாம்பிராணி இருக்குது. அந்த சாம்பிராணி எப்பதான் மணக்குன்னா நெருப்புல போட்டு சுட்டெரிச்சா தான் அது மணக்கும், வாசனையா வரும். இப்படித்தான் நாமளும் இருக்கணும். சுகந்த வாசனையான பலியை தேவனுக்கு செலுத்தணும், நற்கந்தமா இருக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, 2 தீமோத்தேயு 2:11 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:11. இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இந்த வார்த்தை உண்மையுள்ளது ஏனெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். அதிலே 12 வாசிக்கலாம் சிஸ்டர். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம எந்த பாடுகளை பட வந்திருக்கோம்? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இன்னைக்கு நம்ம காயின் ஆபேல் குறித்து நம்ம அன்பு சகோதரர்களே பார்த்தோம். இந்த ஆபேல் யாருக்கு நிழலா இருக்கிறார்னா இயேசு கிறிஸ்துக்கு நிழலா இருக்கிறார். நம்ம எல்லோருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து நிழலா இருக்கிறார். ஆபேல் கொடுத்த பலி அது யாருக்கு நிழலா இருக்குன்னா அது கிறிஸ்துவுக்கு நிழலாகுது. நாமளும் கிறிஸ்துவங்கிறதுக்கு வசனம் இருக்குது. ஏன்னா நாமளும் அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு. அப்ப ஆபேல் கொடுத்த பலி கிறிஸ்து. அப்ப இந்த காயின் யாருக்கு நிழலாகிறார்னா தன்னுடைய சொந்த சகோதரனுடைய ரத்தத்தை சுமந்துக்கிட்டு அந்த பலியை ஏற்றுக்கிட்டு நாடோடியா சுற்றி திரிஞ்சாரு. அதே போல இஸ்ரேல் மக்களும் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தேசமே கூடாம நாடோடியா சுற்றி திரிந்தாங்க, அவங்களுக்கு ஒரு தேசமே இல்லாம. அப்ப இந்த காயின் யாருக்கு நிழலாகிறார்னா இவங்க இஸ்ரேல் மக்களுக்கு தான் நிழலாகிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒருபோதும் காயின் வாழ்ந்தார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடாது. ஆபேல் பலி செலுத்தினார் பார்த்தீங்களா, தேவனுக்கு சுகந்த வாசனையான பலி, அந்தமான பலியை செலுத்தணும். இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட பலியை செலுத்தினார்? தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியை செலுத்தினார். இன்னைக்கு நாமளும் 2ஆம் அறுவடை காலத்தில் தான் இருக்கிறோம். சத்தியம் இன்னைக்கு கொடுக்கப்பட்டு நம்மளுக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு. நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படக்கூடியவர்களா இருக்கணும். இன்னைக்கு நாமளும் தேவனுக்கு எப்படியாப்பட்ட பலியை செலுத்தணும்? தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியை செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை ஆராயக்கூடியவர்களா இருக்கணும். சத்தியம் தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு காயினும் ஆபேலும் பார்த்தோம். காயினுடைய சிந்தை உள்ளவர்களா நம்ம இருக்கக்கூடாது, ஆபேலோடைய சிந்தையின்படி தான் நம்ம ஆளக்கூடியவர்களா இருக்கணும். அன்பு சகோதரர்களே, இந்த வார்த்தையை கேட்டவங்க யாவருக்கும் பொறுமையோடு பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நன்றியை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.